கிளாஸ் சீட், ஒரு பிளேன், அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. இந்த உலகத்தோட லக்ஸூரியஸான பிளேன்ஸ்ல பறக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உலகத்துடைய சீப்பஸ்டான பிளேன்ஸ்ல பறக்க போறோம். இது பயங்கர ஆபத்தா இருக்கும் போது என்னங்க ஓடிட்டோம். எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. அவசியமே இல்ல. நான் 6 தடவைக்கு மேல இதை ஓட்டி இருக்கேன். இது 6 முறை பண்ணிருக்கீங்களா? இது ஏன் கட் பண்ற என்ஜின் மாதிரி சவுண்ட் போடுது? உலகத்தோட சீப்பஸ்ட் பிளேன் டிக்கெட்ல இப்ப நான் பறக்க போறேன். அடேங்கப்பா, அடேங்கப்பா, ஐயோ கடவுளே, ஓ நோ, இப்படி வேகமா வர போறாரு. இது பாதுகாப்பானது மாதிரி முடியல. கிட்டத்தட்ட அவங்க மோதிட்டாங்க. இது ரொம்ப மோசமா இருக்கு. Keep your seat belt on. தலைவரே, நீங்க ஓட்டுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் முயற்சி பண்றேன். ஓகே, அவனுக்கு அப்புறம் சேனல் ஏன் சொத்து? எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. நாம இப்ப கீழே இறங்கலாமா? இல்ல முடியல. கம் ஆன் டாக் ப்ளீஸ். கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. அவதான் எனக்கு சம்பளம் கொடுக்கறாரு. ஒருவேளை இது உங்களுக்கு கிரேசியா தெரிஞ்சதுனா இதுக்கப்புறம் இந்த வீடியோல உலகத்தோட எக்ஸ்பென்சிவான பிளேன் டிக்கெட்டோட நாம பறக்க போறோம். ஒரு நிமிஷம், நீங்க என்னோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. ரொம்ப வேகமா கீழ வராங்க. தலைவர் தயாரா இருக்கு. ஐயோ, எப்படியோ உயிரோட நான் மேலே இறங்கிட்டேன். நம்மளோட அடுத்த பிளேன் $1000 ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேன் டிக்கெட். விஷயம் என்ன, இங்க இருக்கிற எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்ஸையும் நான் வாங்கிட்டேன். நீங்க எங்க வேணா போய் உட்காரலாம். உனக்கு மிராக்கிள் பெஸ்ட் லோஷன் வேணுமா? இது எதுக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சாப்பாடு சூப்பரா இருக்கும். எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொந்த சீட்டும் டிவியும் இருக்கு. இந்த டிக்கெட்ல டீசென்ட்டான மீல் கொடுக்குறாங்க. சோப்பு சீப்பு பேஸ்ட் மட்டும் இல்லாம பைஜாமாஸையும் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் நாங்க வீட்டுக்கு கொண்டு போலாமா? ஒருவேளை ரொம்ப தூரம் போகணும்னா ரெக்லைன். இந்த பெட் மாதிரி ரெக்லைன் பண்ணி படுத்துக்கலாம். ஏதோ சவப்பெட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி ஐயா, இது கிரேசியா இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பெஸ்டான இந்த விஷயம். $1000 பிளேல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் டவுன்லோட் கூட பேச வேண்டிய அவசியம் இருக்காது. ஹே, எனக்கு இந்த கிளாஸ் பிடிக்கவே இல்லப்பா. எனக்கு ஏதோ தனியா இருக்க மாதிரி இருக்கு. எல்லாரும் அந்த பின்னாடி காரணத்துக்காக தான் எனக்கு இதை ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஒரே பிரச்சனை இருந்தா உங்களுக்கு தேவையான பிரைவசி கிடைக்காது. இவங்கெல்லாம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது வீடியோ எடுக்கிறது ரொம்ப கடுப்பா சோ இருக்கு. இதை விட 10 மடங்கு அதிகமா இருக்கிற பிளேன் டிக்கெட்ல என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் இப்ப நாம $10,000 பிளேன் டிக்கெட்ல இருக்கோம். Oh man, இது ரொம்ப நல்லா இருக்கு. இங்க ஏகப்பட்ட இடம் இருக்கு. நீங்களே பாருங்களேன். முதல்ல இங்க நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒரு டேப்லெட், ஒரு ஜாயண்ட் டச் ஸ்கிரீன் டிவி, எனக்கு சொந்தமா சீட் ட்ரிங்க் பார், ஸ்நாக்ஸ். இது ஃபெஸ்டிவல் சாக்லேட் இல்ல, எனக்கு ரீஃபண்ட் வேணும். இப்போ நம்ம வைஃபையோட கனெக்ட் ஆகுறோம். $10,000 கொடுத்து சீட்டு வாங்கினாலும் வைஃபைக்கு தனியா $20 பே பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன் ஃப்ரீ இல்லையா? ஃளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. இது கிரேசியா இருக்கும். ஏன்னா இதை என்னால டிவியில பார்க்க முடியுது. இது ஒரு 16-hour ஃளைட்ங்கிறதுனால நான் தாராளமா குளிக்கலாம். நீங்க பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு சிங்க், ஒரு டாய்லெட் அண்ட் கூடவே ஷவர். இது கிரேசியா இருக்குல்ல? அங்க பாருங்க. இங்க நான் 30,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கேன். ஆனாலும் என்னால ஷவர் எடுத்துக்க முடியும். எல்லாத்துக்கும் மேல பாய்ஸ் அவங்களுக்கு தேவையான எல்லா கவர்மெண்ட் ஃபுட்டையும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்ல, பெஸ்டான விஷயம் இதுதான். ஹே, இது பிளேனுக்கு பின்னாடி இருக்கிற பிரைவேட் லான்ச். ஏய் ஜிம்மி, யா, இல்ல நீ கனவு காணல. இது $10,000 பிளேன் டிக்கெட். கொஞ்சம் கேமரா மேலே கீழே. இப்ப நாம $25,000 பிளேன் டிக்கெட்ல இருக்கோம். இங்க உங்களுக்கு படிக்கட்டுலாம் கூட இருக்கு. ஆமா, இங்க ஃப்ளோர்ஸ் இருக்கு. இது இன்சேனா இருக்கு. இது ரொம்ப கிரேசி. அதாவது நம்ம அடுத்தவங்க மேல தான் உட்கார போறோம். இதுதான் உங்க $25,000 செலவு பண்ணா உங்களுக்கு 2 பெரிய ரூம்ஸ் கிடைக்கும். இது கிரேசியா இருக்கு. இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்லை. இந்த பிளேன்ல இருக்கிற இடம் போற பிளேனை விட 4 மடங்கு பெருசா இருக்கு. இது வரைக்கும் இந்த ஃபிளைட்ல நான் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளா ஜம்ப் பண்ணதே கிடையாது, தெரியுமா? கூடவே 2 சேர்ஸ், ஏகப்பட்ட டிவிஸ். இது வரைக்கும் நாம போன பிளேன்ஸ் விட இந்த ரூம்ல நிறைய டிவி இருக்குப்பா. பர்சனல் ஃளைட் அட்டெண்டன்ட் ஃபுட் சர்வ் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் பாயிண்ட்க்கு அப்புறமா ஏன் அவங்க கேபின் கொடுக்குறாங்கன்னு தெரியும். அப்புறம் நான் பிராங்கா ஒன்று சொல்லட்டுமா? இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணுது. இங்க ஷவர் இல்ல, ஹீட்டர் இல்ல, இங்க எதுவுமே இல்ல. என்னோட பாதி சைஸ் தான் இருக்கு. என்ன கேட்டா இதுக்கு $10,000 ஃப்ளைட்டே பெட்டர்னு தோணுது. ஒரு சிங்கிள் ஃளைட்டுக்கு நீ இவ்வளவு பணத்தை செலவு பண்ணுவீங்க? கண்டிப்பா செலவழிக்க மாட்டேன். இது வந்து காரை ரெக்கமெண்ட் பண்ணலாம். நம்ம காரே வாங்கிடலாம். இந்த ரூமோட பெஸ்டான விஷயம் என்னன்னா ஒரு குயின் சைஸ்டு பெட். எல்லா சீட்டையும் பெட் வைக்கிறதா நல்லா இருக்குமே. ப்ரோ, ஒரு சீட்டை பக்கத்துல வைக்கிறதுக்கு பதிலா 3 பெட்ஸ் இருக்கிற ஒரு பங்க் பெட்டை வச்சிருக்கலாம்ல. குட் மார்னிங். நான் நல்லா அசந்து தூங்குனேன். கால் எழுந்திரி, நம்ம தரையாட போறோம். நான் பாறை மாதிரி தூங்கிட்டு இருந்தேன். இதுதான் உலகத்தோட எக்ஸ்பென்சிவான கமர்ஷியல் ஃளைட். இப்போ பிரைவேட் ஃளைட்ஸ்க்கு போலாம். இதுதான் $100,000 பிளேன். பிரம்மாண்டமா இருக்கு. இந்த பிரைஸ்க்கு இவங்க உங்களுக்கு மொத்த பிளேனையும் கொடுக்குறாங்க. ஏய், இது கப்பல் மாதிரி இருக்குப்பா. இது பிரம்மாண்டமா இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. இதுல கிரேசியான விஷயம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற 4 ரூம்ஸ்ல இது முதலாவது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பிளேன்னு சொல்லவே முடியாது. गाइस, இங்க வாங்க. என்ன ரூம் இது? லிட்டரலா இது இன்னொரு லவுஞ்ச் ஏரியா. இங்க ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் கிடைக்கும். பெரிய டிவி இருக்கு. டைம் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைவேட் பெட்ரூமும் இருக்கு. ஏய், இங்க வந்து பாருங்களேன். இது ஹோட்டல் மாதிரியே இருக்கு. அண்ட் கடைசியா பாத்ரூம். இது உண்மையா? உன் வாயை கொஞ்சம் மூடுறியா? வாயை மூடு.
ஒரு நிமிஷம் நம்ம ஏதோ பின்னாடி போற மாதிரி இருக்கே. அவங்க டேக் ஆஃப் பண்றாங்கன்னு தெரியாது. என்னோட கேமரா முடிங்க. இது கிரேசியா இருக்கு. என்னால உள்ள முடியுது. ஐயோ ஓகே நம்ம உட்காரு. ஆக்சுவலி இதுதான் பெஸ்ட் பாத்ரூம். இங்க பாத்தீங்களா டாய்லெட். இங்க உட்கார்ந்து நீங்க டிவி பார்க்கலாம். டேய் நோலன் பாத்ரூம்ல இப்ப ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு நினைக்கிறேன். என்ன நடக்குது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. நோ நோ கண்டிப்பா அதுல இருந்து அவன் வெளிய வர போறது இல்ல. வாவ். ஸ்டேக் இருக்கு, மேஷ்ட் பொட்டேட்டோஸ் அண்ட் வெஜ்ஜீஸும் இருக்கு. நீங்க என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு பீஸாவும் கொண்டு வந்திருக்கேன். ஆபத்தான இரு பிரச்சனைகளை எதிர்த்து போராடுவது குழந்தையோட வேலை இல்லை. அதனாலதான் நான் மிக சிறந்ததை நம்புறேன். புதிய வீட்டு பட்சணல் டி சோம்பு. இதுல இருக்க 18 சக்தி வாய்ந்த மூலிகைகளோட ட்ரஸ்டட் ஃபார்முலா. இது ப்ளீடிங் மற்றும் இரு வீக்கத்தோட நேரடியா போராடும். அதோட சோம்பு மிகுந்த புத்துணர்ச்சி அளிக்கும். வீக்கோ வஜ்ரகந்தி. பாரதத்தின் கம் எக்ஸ்பர்ட். எனக்கு எங்க திரும்பினாலும் ஆடித்தள்ளும். அந்த ஆடித்தள்ளுடைய அறிமுகப்படுத்துறதே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. மொத்தமா அள்ளிட்டேல்ல. போத்தீஸ்ல இந்த ஆடிக்கு ஒரு கையில தள்ளுபடி விலையில ஆடைகள், இன்னொரு கையில இலவசமா காய்கறிகளும் பழங்கள். போத்தீஸில் ஆடிஸில் தள்ளுபடிகள், காய்கறிகளும் பழங்களும் இலவசம் மற்றும் டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். कल के लिए पीवी प्रेजेंटेशन का अभ्यास करने में मेरी हेल्प कर. कुल मिलाकर स्ट्रक्चर बहुत अच्छा है. जब आप अपनी कला की ओर इशारा करें तो प्रभावशाली स्टेटमेंट्स के बाद இதான் என்னோட ஃபேவரட் பிளேன். ஏன்னா இதுல யூடியூப் இருக்கு. பட் நாங்க பாப்பா பண்ணல சாதிப்பு இல்ல. இது பணக்காரங்களுக்கான பெட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 500 பிலோஸ் இருக்கு. இங்க பாருங்க, இது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு. நான் போய் இப்போ இதை ஓட்ட போறேன். பிரைவேட் ஃளைட்ல பறக்கிற விஷயம் இல்லை. நீங்க என்ன வேணா பண்ணலாம். கால் பிளேன் ஓட்டிட்டு இருக்கா, சார்ட்டர் பீட்சா சாப்பிடலாம், கிரேஸ் தூங்கிட்டு இருக்கா, நோனி எங்க போய் தூங்கிட்டாலே தெரியும். பிரைவேட் ஜெட்ல உங்களுக்கு லேவர்ஸ் கிடையாது, டிஎஸ்ஏ கிடையாது, நீங்க டன் கணக்குல டைம் சேவ் பண்ணலாம். இதனால தான் பணக்காரங்க எல்லாம் சொந்தமா அவங்களுக்கு பிரைவேட் ஜெட் வச்சிருக்காங்க. ஹே गाइस, Yeah. நம்ம இப்ப லேண்ட் ஆக போறோம். என்ன வெளிய விடு. நம்ம லேண்ட் ஆக போறோம் ப்ளீஸ். ஓ மை காட். ப்ரோ இது ரப்பட்டா பாருங்க ப்ளீஸ். ஆமா, நோனி இப்போ பாத்ரூம்ல தான் இருக்கு. எனக்கு தெரியல இருக்குல்ல. ஏசி கொண்டு வா. ஓ ஃளைட் எப்படி இருந்தது? $1000 ஃளைட் விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. And இப்போ நாம $3 லட்சம் பிளிங்க்ல இருக்கோம். ஒரு செகண்ட்ல பிளான் எடுத்துங்க. உங்க பிளான் ஃபோன்ஸ் அவக்கிறதுக்கு முன்னாடி பிளிங்கோட சைடுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நோலனோட ஃபோன் நம்பரா? உங்களோட ஃபோன் நம்பர் எழுதிருக்கீங்களா? அது நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட் டைம் எழுதுங்க. இப்போ உங்க பிளான் ஃபோன் சொல்லுங்க. திரும்பி பாருங்க. மாம், ஓ மை காட். ஏ. அவருக்கு எங்க அம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல கால். அவர் இதே தான் வச்சிருக்காங்க. மாம்லாம் இல்ல இல்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேய் இப்போ நான் தள்ள போறேன். ஓ இது மூவ் ஆகுது. இவ்வளவு பெரிய ஜாயிண்ட் ஏர்கிராஃப்ட்ல நீங்க கயிறு வச்சு இழுக்கலாம். நீங்க யோசிக்கலாம், எதுக்காக நான் இந்த ஜாயிண்ட் ட்ரிப்ல இவ்வளவு செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்கேன். ஜிப் ரெக்ரூட்டர் இந்த ரெக்ரூட்டிங் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஹேண்ட் பண்ணிக்கலாம். எடிட்டர்ஸ், கேமராமேன், அக்கவுண்டன்ட் இதுல ஏறினதுக்கு அப்புறம் மிதக்கிறது நீங்க தான் பார்க்கலாமா? வா டேய் அப்படி ஏறுது. நான் என்ன அவ்வளவு உண்டாவா இருக்கேன்? இல்ல நீங்க நிறைய வர்க் இல்ல நான் கொடுக்கும். ஜிப் ரெக்ரூட்டர் யூஸ் பண்ணி மக்கள் அவங்களுடைய புது வேலையை தேடிக்க முடியும். ஒருவேளை இந்த பிளிம் கிராஷ் ஆகி நான் செத்துட்டானா நீங்க ஜிப் ரெக்ரூட்டர் மூலமா ஒரு புது வேலையை தேடிக்கோங்க. இது ரொம்பவே உங்களுக்கு எனக்கு இந்த கான்வர்சேஷன் சுத்தமா பிடிக்கல. ஆல்ரைட் நாம போலாம். குட் பை சார். குட் பை. என்ன சொன்னா சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவன் என்ன வேணா ப்ரொமோட் பண்ணிருக்கலாம். ஆனா கார்னோட மாமா செலக்ட் பண்ணாங்க. பயமா இருக்கு. இது இன்னும் ஸ்பீடா போக ஆரம்பிக்குது. ஓகே நம்ம ரேஸ்ல பார்க்கலாம். ஓ இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பிளிம் 1.5 லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்க வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் கார்கோ மேல பார்க்க போகுது. ஆனா காலுக்கு இதை பத்தி எந்த ஐடியாவும் இல்லை. நான் இந்த பிளிம்ல சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜிப் ரெக்ரூட்டர் பத்தி சொல்லிடுறேன். நான் ரீசெண்டா ஜிப் ரெக்ரூட்டர்ல ஒரு ஜாப் போஸ்டிங் போட்டிருந்தோம். சோ இப்போ நான் ஒரு கேண்டிடேட்டுக்கு கால் பண்ணி அவங்க இன்டர்வியூ பண்ண போறேன். ஹே தாமஸ், நான் உங்க அப்ளிகேஷனை ஜிப் ரெக்ரூட்டர்ல பார்த்தேன். நான் பேசுறது கேக்குதா? எஸ் நல்லா கேக்குது மிஸ்டர் பீஸ். ஆமா நான் மிஸ்டர் பீஸ் தான். ஆனா அது முக்கியம் இல்லை. சாரி நீங்க பேசுறது தெளிவா கேட்கல. ஆமா ஏன்னா நாங்க பிளிம்ல இருக்கோம். ஆமா எத்தனை வருஷமா நீங்க எடிட்டரா இருக்கீங்க? நான் 10 வருஷத்துக்கு மேல எடிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். எங்க வீடியோஸ் உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? ஒரு ஸ்ட்ராங்கான டீமோட ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருந்தாலே போதும். அப்புறம் எங்களால ஒரு வீடியோஸ் பெட்டரா பண்ண முடியும். ஓகே நாட் பேட். உங்க வர்க்கர்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியுமா? தாமஸ் மாதிரி நீங்க எங்க கூட சேர்ந்து வர்க் பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. ziprecruiter.com/mrbeast அப்ளை பண்ற ஒவ்வொருத்தருடைய அப்ளிகேஷன்ஸ் நீங்க பார்க்கலாம். இப்போ நாங்க டேட்டோட 500க்கு மேல பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு பிஸியான ஈவென்ட் நீங்க பார்த்துக்கவே மாட்டீங்க. லிப்ல இதை விட பெட்டரா ஏதாவது போட்டுருக்கலாமே. இல்ல இதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது ரொம்ப தப்பு. பண்ண முடியுமா? அவங்களால
கார் ஒரு விஷயத்தை நான் உறுதியா சொல்ல முடியும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க உண்மையிலேயே லவ்லி லேடி. எல்லாம் சைக்கோ. எல்லாம் உங்க அம்மாவுக்காக தானே. And இதுதான் இந்த உலகத்தோட எக்ஸ்பென்சிவான பிளேன் டிக்கெட். ஓ வெல்கம் போ. எனக்கு ஏதாவது ஷூஸ் கலெக்ட்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கார்பெட் $2 மில்லியன். இதை கேட்டு அவங்க சொன்னாங்க இது மிரட்டுற மாதிரி இருக்கு. இந்த ஸ்கொயர் ஃபீட்டை வச்சு பார்க்கும்போது இது என் வீட்டை விட பெருசா இருக்கு. இந்த ஜெட் எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு என்னால கற்பனை கூட பண்ண முடியும். எங்க ஒரு பெட்ரூம் இருக்கு, வா இன்னொரு பெட்ரூம், இன்னொரு பெட்ரூம், இன்னொரு பெட்ரூம் போயிட்டே இருக்கு. இது ரூம்காக இன்னொரு பெட்ரூம். என்ன கண்டுபிடிச்ச? இந்த ரூம் எனக்கு தான். இந்த பிளேன்ல இருக்கிற பெட்ரூம்ஸ் தான் ரொம்பவே ஆடம்பரமா இருக்கு. கோல்ட் பிளேட்டட் சிங்க்ஸ், மல்டிபிள் ஷவர்ஸ், ஒரு நிமிஷம் என்ன இருக்கு? அது டாய்லெட். இந்த பிளேன்ல சொந்த தியேட்டர் ரூம் இருக்கு, 12 பேர் உட்காரக்கூடிய லவுஞ்ச் இருக்கு, அண்ட் இங்க இருக்கிறதா லிவிங் ரூம். என் வீட்டுல இருக்க கவுச்சை விட இது ரொம்ப பெருசா இருக்கு. நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா, நீங்க இந்த பிளேனோட 3ல 1 பங்கு மட்டும் தான் பாத்துருக்கீங்க. எது இன்னும் இருக்கா? என்னது? இது உண்மையிலேயே ரொம்ப அருமையான பொருட்கள். பெட்ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு ஃப்ளைட் அட்டெண்டன்ட் கூப்பிடலாம். இருக்கும்போது இதெல்லாம் பண்ண முடியுமா? நான் பறந்துகிட்டே இருப்பேன். ஓ என்னப்பா இது? சாரி, நான் தான் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன். இந்த இடத்த நான் மிஸ் பண்ணேன். ஏன்னா மொத்த ஃப்ளைட்டையும் சுத்தி பார்த்தோமே. நீங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சுன்னு நினைச்சா நீங்க மசாஜ் கூட பண்ணி விடுவாங்க. எப்படி இருக்குக்கா? ஆக்சுவலி இதை நான் தொடக்கூடாது. ஜென்டில்மேன், இந்த பிளேனுக்கு எப்படி நம்மளால பணம் கொடுக்க முடியும்? அதுக்கு காரணம் நம்ம ஃபேன்ஸ் மட்டும் தான். And அதுக்காக தான் இந்த $500 million பிளேன்ல பறக்கிறதுக்கு எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்ல சில பேரை ரேண்டமா சூஸ் பண்ணுவோம். நீங்க பிரைவேட் ஜெட்ல இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த பிளானட் இதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. இது வரைக்கும் பிளேன்ல நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அசத்தலங்க இருக்கு. ஆன் மினிட் How can I help you? என்ன சொல்றீங்களா? இது கேஸ் ஸ்டேஷன் சாக்லேட். இத தூக்கி எறிய முடியுமா? ஆக்சுவலா இது போங்க. இப்போ வந்து நீங்க இந்த சாக்லேட்டை சர்வ் பண்றீங்களா? ஓகே. புரிஞ்சுது. இது ஃபீஸ்டபிள்ஸ். இந்த பிளானட்லயே ஹையஸ்ட் ரேட்டட் சாக்லேட் இது. ஆமா, இந்த பக்கம் என்ன இருக்கு? கண்டிப்பா ஏதாவது சீக்ரெட் ரூமா இருக்கும். குரு எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. நாங்க அசடு வழிஞ்சிட்டே அப்படியே திரும்ப வந்துட்டோம். Attention boys, flight take off ஆக போகுது. சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. தாராளமா குதிக்காதீங்க. Thank you. பொதுவா இந்த மாதிரி ஃப்ளைட்ல யாரெல்லாம் பார்ப்பாங்க? பிசினஸ் பீப்பிள். அவங்கள எங்க பைத்தியக்கார ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுங்க. வெளிய பைத்தியக்காரங்களா இருக்காங்க. இந்த பிரைஸ்ல உங்களுக்கு ஹையஸ்ட் குவாலிட்டி ஃபுட் எந்த நேரத்திலும் கிடைக்கும். அதுவும் எங்க வேணாலும் கிடைக்கும். உங்களுடைய சொந்த பிரைவேட் மாஸ்டர் ஸ்வீட்ல கூட. உனக்கு கொஞ்சம் வேணுமா? நம்ம எல்லாரும் இப்ப எங்க போறோம் தெரியுமா? நாங்க உங்களை டிஸ்னி வேர்ல்ட் கூட்டு போறோம். அங்க நீங்க 2 நாள் தங்க போறீங்க. அங்க உங்களுடைய எல்லா செலவும் எங்களோட. என்ன நிஜமா? சோ நீங்க உலகத்துல எக்ஸ்பென்சிவ் ஜெட்ல பாருங்க, டிஸ்னி வேர்ல்ட்ல எல்லாத்தையும்